ஐ லவ் யூ. ஐசு தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸா? தேங்க்ஸ் எதுக்கு ஐசு? ஐசு நில்லு. மாமா ஐசு, இங்க இப்போ நடந்தது, நீ பார்த்தது, கேட்டது, இது எதையுமே தயவு செஞ்சு யாருக்கிட்டயும் சொல்லிடாத ஐசு. சாச்சா, இதெல்லாம் போய் சொல்லுவாங்களா? பாங்க மாமா. ஏய், நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஐசு. ஐயோ, மாமா அத்தை, என்னடி இன்னைக்கு என்ன காலேஜ் இல்லையா? இருக்கு அத்தை, லேட் ஆயிடுச்சு, நான் வரேன். சரி. அத்தை, ஆ இன்னைக்கு மட்டும்தான் ஊசிக்கு லீவ் விட்டுருக்கு. நாளைக்கு ஊசி போட்டே ஆகணும், சரியா? வேண்டான்னு சொன்னா விடவா போற? பாத்து போயிட்டு வா. பாய் அத்தை. சொதப்பிட்டியாடா கார்த்தி, சொதப்பிட்டிய. தப்பான அட்ரஸுக்கு கொரியர் அனுப்பிட்ட, ராங் நம்பருக்கு மெசேஜ் போட்டேன். சின்ன பண்ண என்ன பண்ண. மிஸ்டர் கார்த்திக் நடராஜன், இப்போ நீங்க ஐ லவ் யூ சொல்லி பூ கொடுத்தீங்கல்ல, அது உங்க அத்தை பொண்ணு ஐஸ்வர்யாக்கு இல்ல, உங்க தேவதை லா பாயிண்ட் லட்சுமி கிட்ட. ஏய் ஏய் ஏய், நான் பாட்டுக்கு சும்மா செவனேன்னு இருந்தேன். 3 வார்த்தை இங்கிலீஷ் படம் அது இதுன்னு சொல்லி என்னை கோர்த்து விட்டேல்ல. ஏய் ராஜா, அது என்னோட பிரச்சனையே இல்ல. நீ பிராக்டிஸ் பண்ணும்போது கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். சீக்கிரமா கீழே போ, மொத்த சீனும் மாறிட போகுது. இனிமே நானே கூப்பிட்டேன்னா கூட நீ எல்லாம் வராத. ஐசு, நான் இல்லாம நீ எப்படிரா? எங்க உள்ள இருக்காளா? இல்ல கிளம்பிட்டாளா? கார்த்தி, வாடா, வந்து சாப்பிடு வா. இதோ வரமா. வாடா. அம்மா, இந்த ஐசு புள்ள கீழே வந்தால பார்த்தா? அவளை எதுக்கு நீ தேடுற? இல்ல, கீழே வந்தாலே அதான் எங்கன்னு கேட்டேன். ஐயோ, அம்மா வேற முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறாங்களே. ஒருவேளை இந்த ஐசு புள்ள கீழே வந்து ரோஜாப்பூ விஷயத்த மொத்தமாக சொல்லிட்டு போயிடுச்சா? எப்படியா சமாளிக்கணும் கார்த்தி? என்னம்மா அப்படி பார்க்குற? ஆஹா, ரியாக்ஷன் மாறுது. எப்படியாவது சென்டிமெண்டா டாபிக்கை மாத்திரடா கார்த்தி. அம்மா, ரொம்ப பசிக்குதுமா. இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? அப்படியே ஏதாவது. இன்னைக்கு என் மக என்ன கேக்குறானோ அதத்தான் செய்வேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்ன புதுசா? சப்புன்னு அரைஞ்சு போடுவேன். சொல்றேன்ல, என்ன வேணும்? பீஸா வேணும், செஞ்சு தருவியா? கேக்குறப்பவே நல்லா இல்லையே. சாப்பாட்டு பேரா இது?
நீ அப்படியே செஞ்சு கொடுத்துட்டாலும் சரி 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 சரி. அத ஆண்டாள் கிட்ட யூடியூப்ல எப்படி செய்யறதுன்னு போட்டு காட்ட சொல்லி அடுத்த மாசம் செஞ்சு தருவேன் அதானே? ஆஹா, ஒரே வாரத்துல செஞ்சு பழகிடுவேன்ல. நீ பழகி அதை சமைச்சு அதை நான் சாப்பிட்டு சார்த்தா இல்லம்மா, ஒரே ஒரு தோசை, பொடி தோசை. இதான் என் புள்ள. ஜெயலட்சுமி ஏதோ மாற்றம் தெரியுதே. அம்மா கொஞ்சம் என்ன கம்மியா ஊத்துமா. பொடி தோசை கேட்டா நெய் தோசை வந்திருக்கு. என்னடா நெய் அதிகமா ஊத்திட்டனா? உன் மாமா வந்த உடனே கேப்பாரு, மைசூர் பாக்குக்கு வாங்கி வச்ச நெய்யை எவன்டா எடுத்தான்னு. நீயே பதில் சொல்லு. கார்த்தி, அடுத்த வாரம் உனக்கும் ஐசுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு நானு, உங்க அப்பா, சரசத்தை எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம். ஆஹா, டே கார்த்தி, ரோஜாப்பூ முள்ளு நேரம் இங்கதான் வந்து குத்தி இருக்கு. உன்னைய பதம் பார்த்து ஜெயலட்சுமி பதில வாங்குது. அலர்ட்டாயிரு சொல்லிட்டேன். ஐசு நல்ல புள்ள, நம்ம வீட்டு புள்ள தானே. ஐசு உனக்கு பிடிக்காதா? நீ தானே சொல்ற நம்ம வீட்டு பிள்ளைன்னு. அவளே நான் எப்படி கட்டுவேன்? சரி சரி. எங்க உங்க அண்ணன் மகளை மட்டும் நான் பார்த்தேன்னு வையேன், கொல்லாம விட மாட்டேன். டேய், இப்ப எதுக்குடா கோவப்படுற? நீ வேற யாரையா நினைச்சிருந்தேனா சொல்லு, அந்த புள்ளைய கூட பாப்போம். டேய் இங்க வா. அத பத்தி இப்ப இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பேசலாம். நீ எதுவும் பயப்படாத. உனக்கு பிடிச்ச எவளையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். டேய் நில்லுடா. அச்சியோ, மாத்தி சொல்லிட்டேனா? என்ன சொன்ன நீ? அது இல்லம்மா, அது உனக்கு பிடிக்காத எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். வரவா? டேய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போறேன். சொல்லிட்டு போடா. அம்மா, அதான் சொல்லிட்டேன்ல, வர. அப்பனும் மவனும் புரியாத மாதிரியே பதில் சொல்லுவாங்க. ஆண்டாளே, தப்பிச்சிட்ட. என் மகன் வேற ஏதோ ஆசையில இருக்கான், அது மட்டும் நடக்கலன்னு வையே, பாத்துக்க. அறிவு பார்த்து பிரேக் அடிக்க மாட்டியா? இப்ப அடிச்ச பிரேக்ல பின்னாடி இருந்து முன்னாடி தாவி போய் விழுந்திருப்பேன். டேய் லூசு பையல, நான் என்ன வேணும்னாடா பிரேக் அடிச்சேன்? வருங்கால எம்எல்ஏ குறுக்க வந்துட்டாப்ல. டேய், கார் வந்த வேகத்துக்கு உங்களை இடிச்சிருந்தா இந்நேரம் மோட்சத்துக்கே போயிருப்பீங்க. ஓரமா வண்டி ஓட்ட பழகுங்கடா. ஓரமா ஓட்டி பழகுது சைக்கிளா, பைக்கப்பா. நீ எதுக்கு நான் வண்டியை நிப்பாட்டின? அப்படியே பேனட் மேல ஏத்தி அப்படிக்கா இறக்கி அப்படியே மெயின் ரோட்டுக்கா போயிட்டே இருக்க வேண்டியதானே? என்னண்ணே? டேய், என்ன நீ பெரியவங்க சின்னவங்க மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு கிடக்க? அவர் யாருன்னு நினைச்ச? அரசியல்வாதி. அவரை போய் இந்த ரோட்ல போற நாயெல்லாம் பார்த்து கும்பிடு போற கேனப்பையன் நினைச்சியா? இல்ல
கேவலமா குட்டி கரணம் அடிச்சு கச்சி விட்டு கச்சி தவிர குரங்குன்னு நினைச்சியா? அட என்னையா நீ உன்னை பத்தி பெருமையா பேசினா கூட கோவப்படுற. இவர் மாமனார் வேணா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்சியை மாத்துவாப்ல. ஆனா இங்க நம்ம எல்லாம் நங்கூர மாதிரி ஒரே கட்சியில அப்படியே ஓங்க நிப்பாப்ல. பழக்கணும் இப்படி காமெடி எல்லாம் பண்ணாதானே. நம்ம சிரிச்சோம்னா தப்பா எடுத்துப்பாப்லையா இல்லையா? டேய் ஓவரா பேசிட்டு வந்தா வாய விடுங்கடா. டேய் மாப்ள, என்னையா நீ இப்படி டப்புன்னு பப்ளிக் முன்னாடி கோவப்படுற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ராணியம்மா பேரன் இப்படி சல்லித்தனமா கோவப்படுறான்னு நினைக்க மாட்டாங்க. இதுல வேற இன்னும் 6 மாசத்துல இடைத்தேர்தல் வருது. அதுல இவனுக்கு ஓட்ட போடலாமா வேணாமான்னு யோசிப்பாங்களா இல்லையா? சத்தியமா நான்லாம் ஓட்டே போட மாட்டேனே. அப்படிங்கிற பாத்தியா, ஒரே நிமிஷத்துல ஓட்ட இழந்துட்டியாப்பா. நீ எல்லாம் அரசியல் பண்ணி கோவப்படாதீங்க. அப்ப போங்க. நீ எதுக்கு ஓரமா ஒதுங்கி போற? டேய் 1000 தான் இருந்தாலும் அவர் நம்ம மாப்பிள்ளடா. ராணியம்மா பேரன், அவர் நின்னா திருவிழா, நடந்தா தேரோட்டம். அப்ப படுத்தா டெட் பாடி தான். நே அரசியல்வாதி களத்துல இறங்கிட்டாப்லனே, பயமா இருக்குதுனே. இருக்கிற கோவத்துல மறுபடியும் இந்த பைக்கை கொளுத்தி விட்டுற போறாப்லனே. ஐயோ டே சுப்பு, நீ சொல்ற சரிதான்டா. எனக்கு கூட அவரை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கப்பா. நமக்கு எதுக்கு வம்பு? பேசாம நம்ம சோலையை பார்ப்போம். வரேன்டா மாப்ள. டேய் சண்முகம், அண்ணே டக்குன்னு ஓடி போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த கார்த்தி பையில போய் ஃபாலோ பண்றா. அண்ணே போட்டு தள்ளிடுவானே. ஒத்த பரோட்டா கூட பிக்க முடியாது செத்த பைய, இவனை போட்டு தள்ளுறியா? போடா போய் அவனை போட்டோ எடுத்து அனுப்புடா. சரிங்கண்ணே. டேய் வண்டி ஏறா. மெதுவா மெதுவா. மேடம் நந்து முடிஞ்சிச்சு. மிச்சம் இருக்குது இல்லாத. ஏய் ஃபிஷ் ஃப்ரையோ இன்னொரு பிளேட் நண்டு ஃப்ரையோ சொல்லிருக்கியே. ஆமா சொன்னல, நல்லா நீங்க ஞாபகப்படுத்துங்க. காலையில நஞ்சு இருக்கு, இது அழுவேக்கு பத்தாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏய் என்ன அவசரம்? எல்லாமே உனக்குதான், கொஞ்சம் மெதுவாவே சாப்பிட. மேடம் நம்ம சாப்பாடுக்காக 1 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம். ஆனா சாப்பாடு நமக்காக 1 செகண்ட் கூட வெயிட் பண்ண கூடாது அப்படின்னு ஏதாவது சித்தர் சொன்னாரா? சேச்சே, நானே கண்டுபிடிச்சு சொன்னேன் மேடம். மேடம் தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். லாயராகி இன்னும் ஒரு கேஸ் கூட அட்டன் பண்ணல. அதுக்குள்ளே ஜூனியருக்கு இவ்வளோ டீ கொடுங்க பாருங்க. கிரேட், அல்ட்ரா கிரேட். நான் ட்ரீட் தரேன்னு மட்டும்தான் சொன்னேன். இவ்வளோ ஐட்டம் எல்லாம் ஆர்டர் பண்ணது நீ தானே? மேடம் ட்ரீட்னா நான் கேட்கறத நீங்க வாங்கி கொடுத்தானே? ஆமா ஆமா. வா வா வா. ஏய் பாத்து மேடம், வேற ஏதாவது உங்களுக்கு? எனக்கு எதுவும் வேணாம், ஒரே ஒரு ஃபலூடா மட்டும் கொடுங்க. சரி மேடம் எனக்கு தம்பி கிளக்குட்டி 2 கசாட்டா 2 ஃபலூடா அப்புறம் ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம். இரு, நாளைக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் மிச்சம் வைக்கலாம்ல. ஐம் சோ சாரி மேடம், அது முடியாது. தம்பி இதோட ஒரு பன்னீர் பட்டர் மசாலாவும் ஒரு வெண்ணிலா மில்க் ஷேக்கும் எடுத்துட்டு வா. சரிங்க. போ போ. ஓகே. ஹாய். மேடம் ஆமாம்மா, இப்படி பணம் கொடுத்து சாப்பிடுறோம், எலும்ப சரியா வேகவே விட மாட்டாங்க மேடம்.
அண்ணா என்னண்ணா ஆச்சு? என்னண்ணே போனை கீழே போட்டியா? இதுக்கு தான் சட்டப்பாயில போனை வச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்றது. டே லூசு பையல, இது லவ் ஃபீலிங்டா. ஓ, இது அந்த லேப்டாப் ஃபீலிங்ஸா? அதேதான். இங்க பாரு, இங்க தான் எங்கேயோ லட்சுமி இருக்கான்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ் எஸ். அப்படி நைஸா எடுத்துரும். Done. I'll call back. ஃபலூடா ஆர்டர் பண்ண. Hey! That's my ஃபலூடா. இந்தாங்க மேடம். அதுல ஒரு ஸ்பூன் இருக்கணுமே. ஸ்பூனா? ஐயோ, அது ஏதோ சாக்லேட் ஸ்டிக்னு நினைச்சு மின்னு முழுங்கிட்டேனே மேடம். அடி பாவி, அது பிளாஸ்டிக் கூட இல்ல, கிளாஸ் மிக்ஸ்ட் ஃபைபர். குடல கிழிச்சிரும். ஐயோ, மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? இப்படி எல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாதீங்க மேடம். உண்மையதான் சொன்னேன். இப்படிதான் மேகாலயால ஒரு பொண்ணு. மேடம் 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 வேணாம் மேடம், வேணாம் மேடம், என்ன விட்டுருங்க மேடம், என்ன பயமுறுத்தாதீங்க மேடம். கடவுள் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு கிஃப்ட் என் வயிறு மட்டும்தான் மேடம். இப்ப நான் என்ன மேடம் பண்றது? பதட்டப்படாத, முழுங்கி இன்னும் 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது. சரி, முதல்ல நீ போய் வாமிட் எடுத்துரு. ஐயோ மேடம், 10 நிமிஷம் மேடம். உள்ள போனது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறேன். சரியா? வரேன். வந்துடுறேன் மேடம். மறுபடியுமா? அண்ணா, டேய் ஏன்டா கத்துற? அங்க பாருங்க. என்னங்க? ஓயா மேன், ஓயா மேன். அண்ணன் லட்சுமி மாதிரி தண்ணி லட்சுமியா இருக்கும் போலண்ணே. டேய் என்ன? பாருண்ணே, டாஸ்மாக தவிர இங்க வேற எதுவுமே இல்ல. குடிக்கிற ஒரு கோட்டரும் பீரும் தான். கோடி கோடி பாட போட்டு இங்க வச்சுட்டு கடையை போட்டு 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வச்சிருக்காங்க. சொல்லு போயிட்டு வரதுக்குள்ள போக தெளிச்சு போயிடுது. டேய் என்னடா கார்த்தின, இந்த மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி சமுதாய பிரச்சனையை கேள்வி கேட்க மாட்டீங்களா? டேய் போ சொல்றா, வெறியாயிர போறேன். போயான்ட்டு ஏ போயா கார்த்தின, என்னன்னு கேளல. நீ தான் இந்த பிரச்சனை பாத்துக்கிட்டே நிக்கிறப்பா. என்ன வரேன். ஓ, காலங்காத வந்து தண்ணியை கொடுத்துட்டு கரைச்சல பாதையில இருக்க நினைக்கிறியா? பாத்தியா? தள்ளி விட்டேன். மட்டை ஆயிட்டான் போல. சரி, செட்டில் ஆயிட்டான் அவன். அண்ணே, அவன் ஸ்பாட்டை அவனே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டானே. சரி வானே, டாஸ்மாக் போயிட்டு லட்சுமி தேடுவோம். மூஞ்சூர் மண்டையா, இவனை எப்படி கலட்டி விடுறது? பெரிய ரியாக்ஷனை கொடுக்கானே. அப்பா சொல்லுங்கப்பா. ஆமாப்பா. சரிங்கப்பா. ஹலோ, யாருப்பா? நம்ம சூப்பராஜ். சரி சரிங்கப்பா, இப்போ உடனே அனுப்பிச்சு விடுறேன்ப்பா. சரிப்பா. டேய் சுப்பு, சொல்லு. அப்பா அழகாபுரி வரைக்கும் போயிட்டு கணேசனை பார்த்துட்டு வரணுமா? உன்னை உடனே வர சொன்னாப்ல. அப்பாட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஆம்பா
அண்ணன் கூட தான்ப்பா இருக்கு. டேய் நான் இல்லவே இல்லைன்று. இந்த இறங்குப்பா தரேன். இந்த பின்ன மூஞ்சூர் மண்டையா. அப்பா சொல்லுங்கப்பா. டேய் சுப்ராஜ் அமுச்சு வச்சுட்டு கடைக்கு வந்து சேர். சரிங்கப்பா. டேய் இப்போ என்ன லட்சுமி எங்க இருக்குன்னு நீ பார்க்கணும். அதுக்கு எதுக்கு நீ அப்பா பேரை சொல்ற? நான் கிளம்பணும் அவ்வளோதானே. நான் கிளம்புறேன். போ. டேய் நீ இன்னும் போலையா? அண்ணே லட்சுமியை தேடுறேன்னு பாருக்குள்ளே போய் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்காத. கார்த்தியனை மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு எவனாவது அப்பாட்ட போய் போட்டு கொடுத்துட போகிறேன். மறுபடியும் கடைசாவியை பிடிங்கி வச்சிட போறாருண்ணே. டேய் எங்களுக்கெல்லாம் தெரியும் போட. நம்ம சொல்கிறத யார் கேட்குறா? அட்வைஸ் பண்ண வந்துடுவாங்க. லட்சுமி இங்கே தான் எங்கேயோ இருக்கணும். இது என்ன புது பில்டிங்காக இருக்கு? ஒருவேளை லட்சுமி உள்ள இருப்பாங்களோ? தெரியாம இத்தம் பெரிய ஹோட்டலை எவன் கட்டினா ஊருக்குள்ள?